என் வீட்டுல ஒரு குழந்தை இருக்கு, அந்த பிள்ளைகளுடைய ஹார்மோன் சம்பந்தமாக எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. ஹார்மோன் சம்பந்தமாக எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. ஹார்மோன் சம்பந்தமாக சந்தேகம் இருக்கா? உண்மையா? ரெண்டு தடவை காரணம் சொல்லலாம். அடையாளங்கள் வெளிப்படையாக இந்த பிறவுதான் இந்த பிறவிதான் அப்படின்னு இருக்கு. ஆனா வளைவும் குறைவும் நெளிவும் பேச்சு மட்டும் பெண்பால் உணர்வை தழுவி இருக்கு. உண்மையானே அப்பா? பிறப்புக்கு ஆம்பளைங்கிறது தெரியுது. அமைதியாகையா பக்தர்கள் பிறப்புக்கு ஆம்பளைங்கிறது தெரியுது. ஆனா மனமும் குணமும் உடலுடைய நெளிவும் வளைவும் குறைவும் பெண்பால் உரையை தாண்டி. கருப்பசாமி, இது உண்மையிலேயே இந்த பிறவில எதிர்காலத்துல எதுவும் பிரச்சனை வந்துருமா? இந்த பிள்ளைய பிறப்புக்கு தகுந்தார் போல ஆண் பிள்ளையாக வாழ வைக்க முடியுமா? என் உள்ளத்துல இருக்கு. அதுக்கு வழி பண்ணிட்டாங்கன்னு கேட்கணும். வயசு தனப்பா 9வது வயசுல திறன் மகந்த ஆண் மகனாய் மலர்ச்சி அடைவான். டாக்டருக்கு படிப்பான். லண்டன், ஜெர்மனி, கேரளா போன்ற நாடுகளிலே வெற்றி அடைந்து வீரநடை போடுவான். சயின்டிபிக்கா இருப்பான். சாப்பிட்டு போடா, சந்தோஷமா வெற்றி அடைவான். கருப்பசாமிக்கு அதே கோயம்புத்தூர் எல்லை. அப்படியா? என் தோட்டம் சொத்து சொந்தமாக எனக்கு மன வருத்தம் இருக்குன்னு கேட்டு வந்தவங்க. என்னையா தோட்டம்? உங்களுக்கு தோட்டம் சொத்து இருக்கா? மனம் என்னும் கோவிலிலே நினைவுகள் ஆடி வரும். கந்தாவும் காலடிக்கே காவடி கொண்டிருக்கிறான். ஏன் எடுக்கிற காலம்? காவடிகள் கோடி வரும். ஊரும் பழமியப்பா, என் பேரும் பழமியப்பா, ஆறுதலை வேண்டுகிறோம். உன்னுடைய விவசாய நிலங்கள் சம்பந்தமாக 2 பேர்களான மன இழக்கமும் மனக்குழப்பமும் அடைந்திருக்கு. புரியுதா? நீதிமன்றம் அல்லது போலீஸ் ஸ்டேஷன் போக வேண்டிய நிலைமை ஏற்படுமா என்ற ஒரு ஐயப்பாடும் உங்கள் உள்ளத்தில் தோன்றும். ஆனா ஒரு தெளிவு கிடைக்காத வேதனை உங்க உள்ளத்தில். வாழ்வுக்கு துணை இருக்கும், வடிவேலுக்கு மனம் இருக்கும், அவன் காலுக்கும் விழி இருக்கும், அது கருணையின் வழி நடக்கும். வச்சிருக்கவா வேண்டாமா? அந்த சொத்தை வச்சிருக்கவா வேண்டாமா? கொடுக்கிறதுக்கு நானே முடிவுக்கு வந்துட்டேன். நீ எதுவும் வருத்தப்படக்கூடாது. புரியுதா? வைகாசி விசாகத்துக்கு முன்னால அதை வாங்குவதற்கு 2 நண்பர்கள் வருவாங்க. அதுல நல்ல விலையில உனக்கு வித்து விளக்கம் முடித்தாங்க. கடன்களையும் தீர்ந்தாங்க. இதற்கிடையில நீ வேற நிலங்களை நீ வாங்கி உன் பேருக்கு ரிஜிஸ்டர் பண்ண வேண்டிய நிலைமை வருது. அதுலயும் உனக்கு சொத்துக்களை முடிச்சு செம்மையாக்கிட்டாங்க. புரியுதா? குடியிருக்கிற இடத்தை மட்டும் மாற்ற வேண்டாம். அதே இடத்துக்கு இருக்கலாம். காரணம் வெற்றிமாற கொடுப்பா பிள்ளைக்கு. வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு. இன்னும் ஒரு வாரம் கேட்டுக்காப்பா. என்ன வேணும்? உன் பிள்ளைகள்லாம் வெற்றிகரமாக வாழும், புகழோட இருக்கும், யாருடைய போட்டி பொறாமையாலும் எந்த கேடும் நிகழாது. மகிழ்ச்சியுடன் ஆரம்பித்து நல்ல வயிறார சாப்பிட்டு கொண்ட சில மக்களை அறவுரையாக வெற்றிமாலைக்கு விளக்கம் சொல்லிவிட்டாங்க.
அதே கோவை எல்லை எனக்கு நான் நினைக்கிற பொறுப்புகளை கருப்பசாமி வாங்கி தர முடியுமா? ஜூலை மாதத்துல மதிப்பிற்குரிய தலைவரை போய் பார்த்து வரும் பொழுது நீ நினைக்கிற பொறுப்பும் மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும். உனக்கு ஒரு பொறுப்பு மரியாதை கிடைச்சாலும் நீ இப்ப வாரிசாக எடுத்து வைக்கக்கூடிய உன் பேரன் இன்னும் ஒரு அணியில போய் சேர்ந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினராக மலர்ச்சி அடையக்கூடிய பாக்கியத்தை பெறுவார். சொத்துக்கள் சம்பந்தமான விஷயத்தில் வெற்றி அடைந்து ஒரு மருத்துவமனை எதிர்காலத்தில் கட்டக்கூடிய பாக்கியமும் நடக்கும். காரணம் கருப்பசாமிக்கு எல்லா நலமும் ஆனந்தமும் கிடைக்கும். இன்னும் ஒரு வாரம் கேட்டுக்கலாம். என்ன வேணும்? எல்லாம் ஆயுள் பெறமா இருப்பீங்க. அதுக்கு மரியாதையோட புகழோட பதவியோட இருக்கும். கருப்பசாமிக்கு கோயம்புத்தூர் எல்லை மனம் முடித்த பின்பும் என் பிள்ளை வாழ்க்கையில பிரச்சனை இருக்குன்னு கேட்கணும். உனக்கு புத்தி இருக்காமா? புத்தி இருக்கா? நான் என்ன சொல்லி கூப்பிட்டு நீ என்ன சொல்லி நான் என்ன சொல்லி கூப்பிட்டு நீங்க என்ன சொல்லி இருந்திருக்கீங்க? திருமணம் முடித்த பின்பு பிள்ளையின் வாழ்க்கையில் பிரச்சனை கொண்டு சொல்லி கூப்பிட்டு நீங்க பிள்ளை இல்லாத கொஞ்சம் அங்க நில்லுங்க. என்னப்பா யாருப்பா உன்னுடைய கட்டுமறைக்கு நான் போய் பார்த்தேன். உன்னுடைய வாரிசுகள் பிரிவும் பிரச்சனைக்குரியதாக இருந்தது. அடுத்து புதிய வாழ்க்கை தொடருமா இல்ல வீட்டிலேயே இப்படி இருந்து காலத்தை ஓட்ட முடியுமா அப்படிங்கிற ஒரு ஐயப்பாடும் நெஞ்சுக்குள்ள இருக்கு. ஆனா பிறந்த பிள்ளைகள் தாயை பிரிந்து இருக்கவா தந்தையை பிரிந்து இருக்கவா, இதுக்கு என்ன தெளிவான விடை? நாளை ஒரு காலம் எதிர்காலத்தினுடைய தன்மை எப்படி இருக்கு என்ற ஒரு வேதனையும் குழப்பமும் உள்ளத்துல இருக்கு இல்லையா? வைகாசி மாதம் 20ஆம் தேதி வரை கால சூழ்நிலைகளுடைய நிறைவில் சரியில்லாமல் வைகாசி 20க்கு மேல் பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்கு தெளிவான விடையும் கிடைக்கும். நல்ல முறையில் நடைமுறையும் பொறுமையா இருக்கும். சரியா? ஆமா, அதுக்கு நான் வெற்றியாக்கி தரதுக்கு வைகாசி வரை பொறுமையா இருக்கணும். எந்த வேதனையும் பண்ணணும், வேகப்படவும் வேண்டாம், நிம்மதியா இருக்கும். டைவர்ஸ் சம்பந்தமாக மனம் குழம்பி ஒரு இளைஞர் வந்திருக்கான். யாருப்பா அவன்? வாங்க வாங்க வாயா. டைவர்ஸ் நீ கட்டியா அவா சொல்றா? நீ வாயா. டைவர்ஸ் அவா போட்டிருக்கா நீ போட்டிருக்க? அவா சரி டைவர்ஸ் ஆகணும்னு விரும்புதியா? கேட்ட கல்வி விரும்புகிறேன். மனது எல்லாரும் ஒண்ணு பண்ணி மூணு 2 பிள்ளை யாருக்கு இருக்கு? உனக்கு எத்தனை பிள்ளைப்பா இருக்கு? உனக்கு குழந்தை இல்லை. உனக்கு ஒரு பிள்ளை இருக்கு. உங்களை பிள்ளையா அவங்க பிள்ளையா? நீ 4 வருஷம் நீங்க ஒன்னு பேர்ந்து வாழணும் தானே தன்னே. இல்ல அவன் மனம் திரும்பி வந்துட்டா ஏற்றுக்குதியாடா?
எந்த குழப்பமும் உன் உள்ளத்துல இல்லையே. எங்க கண்ணை விட்டு உன் உண்மனத்தை நான் பார்க்கிறேன். என்னடா தங்கமான பெயர் என்ன கர்மசாலிக்கு வெற்றிமான கொடுப்பா பிள்ளைக்கு. பெத்த பிள்ளைய அனாதையா விட்டுறக்கூடாது. பொண்டாட்டி 1000 குற்றம் செஞ்சாலும் நம்ம பிள்ளை நாளைக்கு நம்மளை குற்றவாளி ஆக்கிடக்கூடாது. உண்மையா இல்லையா? அப்படி குற்றவாளி ஆக்குறதுக்கு அவ தவறா சொல்லி கொடுத்து நம்ம பிள்ளை பார்த்த இல்லாம ஆக்கிடுவாங்கிற பயம் உன் மனசுல இருக்கு. அந்த பிள்ளைக்காக அவன் மனதை திருத்திட்டார, உன்னையும் உயர்வா வாழ வச்சார். பல சிக்கல்களுக்கு இடையில இந்த மாலை அங்க இருந்து வந்திருக்கு. எப்படி வந்திருக்கு? இவர் போய் சுதந்திரமா போய் எடுத்து வர்ற. உண்மையா இல்லையா? அதனால அவனும் வந்து சேரதுக்கு சில சிக்கல்களை தாண்டித்தான் வரணும். அந்த சிக்கலை அறுத்து தெள்ள தெளிவாக கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது என் பொறுப்பு. அவங்க வீட்டில் உள்ளவங்களே உன்னைய தேடி வந்து நல்லா இருக்கா மகனே, ஐஸ்வர்யமா என்னைய குடும்பத்தோட பாக்குறல, சாப்பிட்டு போ, பட்டியா மட்டும் பேரு அடிக்கடி வந்து சுந்தரம் இருக்காது. சரி, நோட்டரி பப்ளிக்ல வழக்கறிஞர் வாங்க காலம் டிஎல் 45 85 41 வண்டி 89 45 கையில இது எனக்கு வேண்டாம். இப்ப எழுதபடியே ஒதுக்கிக்கிறவா எப்படி செய்யணும் அப்படி சொல்லிட்டு ஆம்பளை காலம் விட்டுவா. தம்பி, உன் மனத்துக்கு சாமிட்ட போகிற என்னையும் உன் பிரச்சனையும் தான் நினைச்சியான். கருத்தாமையும் நீ நினைக்கிறியா? அவர் என்ன பார்ப்போம் ஆம்பளை. ஏத்துருவா வா. மனைவியை பிரிஞ்சு இருக்கிறவங்கன்னா ஒரு கோபத்துல புற மனசுல பிரிஞ்சு இருந்தவனு இருக்கான். ஆண் மனதுல அவன் திமிரு அடங்கட்டும்னு சொல்லி வெறுத்து தண்ணி எடுத்துக்கிட்டு அவளை பத்தி நினைக்காம இருக்கிறவனு இருக்கான். வாழ்க்கையில பல்வேறு துயரங்கள் அவ திருந்தம் நினைச்சு அவட்ட பேசாமலே வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்கவனும் இருக்கான். இப்படி விதவிதமான கேரக்டர்கள் எல்லாம் நம்ம பார்க்கத்தான் செய்யணும். ஆனாலும் மனிதன் என்னைக்காவது ஒரு நாள் தன்னை மறந்து தன்னுடைய உண்மையான ஆத்மார்த்தமான சிந்தனைக்கு வரும்பொழுது மனைவி மக்கள் வேணுங்கிற ஒரு தாகம் தானா உண்மையா இல்லையா? அதத்தான் நம்முடைய முன்னோர்கள் சொல்லுவாங்க, கோபத்துல எடுக்கிற முடிவு தீர்ப்பு ஆகாது. கோபத்துல எடுக்கிற முடிவு தீர்ப்பு ஆகாது. ஆசையில கொஞ்சிற வார்த்தை உண்மையாகாது. என் கண்ணு, என் மணியே அப்படி கொஞ்சுவான். ஆனா அது விடிய காலம் கோபத்துல செவிட்டுல படாம எடுத்துருவான். ராத்திரி கொஞ்சிறது வேற, விடிய காலம் கொடுக்கறது வேற. சரியா? அப்ப ஆசையில கொஞ்சிறது உண்மை இல்லை. கோபத்துல எடுக்கிற முடிவு தீர்ப்பும் அல்ல. ஆவேசப்பட்டு கொடுக்கிற உறுதிமொழி நிலைக்காது. அதை செய்வேன், இதை செய்வேன், எது செஞ்சிருவிய? ஒண்ணுமே செய்ய மாட்டீங்க. 4 நாள் பட்டையாட்டா படுத்த இடத்துல எதிக்க மாட்டீங்க. உண்மையா இல்லையாப்பா? அப்ப ஆங்காரம் மனிதன் எழுதி இது முட்டாள்தனமா போக வைக்கலா. இன்னொரு காலம் வைக்கலாம். ஐயா பெரியவங்க சொல்றது தப்பு இருக்கா? கண்ணமுடிக்கு அப்பா உன் பக்கத்துல வானே. அப்பா விநாயக பெருமானே என்ன செய்ய? விநாயகர் வராரு, உன் வீட்டு பக்கம் இருக்காருடா. அதான் அவனை கூப்பிட்டேன். வேறனுக்கு வழியை மனமுடித்து வைத்த விநாயகா, இந்த அன்பு மகனுக்கு அவன் மனைவியை சேர்த்து இன்புற வாழ வைப்பாயாக. பிள்ளையாருக்கு 3 திங்கட்கிழமை தீபத்தை ஏற்று உன் மனைவி உன்னை தேடி வருவான். அடுத்து உன்னை பார்க்கும் பொழுது கல்யாண சமேதராக குழந்தை குட்டிகளோடு உன்னை பார்க்கலாம். வெற்றி அடைப்பான். சந்தோஷம். கர்மசாமிக்கு சாப்பிடாம போயிடாடா, அது மட்டும் கூட கட்டளை, கட்டாய கட்டளை. என்னப்பா? ஆமா. இன்னும் ஒருத்தன், என் மனைவி என்னை விட்டு பிரிவானா இல்ல அவளால எனக்கு பிரச்சனை தான் நடந்துகிட்டு இருக்குமா அப்படின்னு ஒருத்தன் கேட்கான். இதுக்கு நான் பதில் சொல்லலாமா? சொன்னா அவன் கேள்வி என்கிட்ட கேட்க வந்திருக்கான். எனக்குள்ள உத்தரவு நான் சொல்ல போறேன். இத்தனை சிறிய மனிதனின் தலையில் எத்தனை சுமைகளடா, 20 தொடங்கி
70 வரைக்கும் வாழ்வில் குழப்பமடா. உண்மையா புரியாது இல்லை தம்பி, இங்க வாடா. ஒரே வார்த்தை கேட்க, அவ வேணுமா வேண்டாமாடா உனக்கு? அப்ப நீ நீதிமன்றத்துக்கு நீதானடா போகணும், ஏன்டா போகல? இப்போ அவளுடைய மனத்தை பக்குவப்படுத்தி உங்கள்கிட்ட கொடுத்து சேர்க்கலாம்னு நான் நினைக்கிறேன்டா. பக்குவம் ஆக மாட்டான்னு சொல்லுதியா, பக்குவம் ஆக மாட்டான்னு சொல்லுதியா? உன் உண்மையில அவன் மேல வெறுப்பு வந்துருச்சு, அதனால உன் தீர்ப்பு இப்படி இருக்கு. இன்னொரு அதான் அவன் மனசுல வந்து ஏதோ ஒரு காயப்பட்டான். என்னடா கண்ண முடிக்கா வந்து உட்கார். உன் உள்ளத்தின்படியே உனக்கு தெளிவான விடைய உருவாக்கி தருகிறேன். ஜெயிச்சு வந்து என்னைய பார்ப்பார். கர்மதாமிக்கு கர்மதாமிக்கு அப்படியா? கல்யாணம் வர கூடி வந்து என் மனம் குழம்பி போச்சு. என் வீட்டுல யாரு திருமணம் வரை கூடி வந்துச்சா? அப்படியாடா? யாருக்குடா? உனக்கு தானா? திருமணம் பேத்தியெல்லாம் முடிவு வந்தாங்களா? ரெண்டாவது வேண்டாம் போடி போச்சு. என்ன காரணம் இருக்குவா? சின்ன தீரிய வண்ண தம்பி, குனிஞ்சது உண்மை, கும்பிட்டது உண்மை, விழுந்தது உண்மை. உன் மனசு சாமி பக்கத்துல போகலங்கிறதும் உண்மை. நல்ல கும்பிட்டு வாடா. என்னடா பிள்ளைங்க மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம். 1000 இருந்தும் என்ன மனதில் உறுதி வேண்டும். உங்க அப்பாவுடைய அப்பா கூட பிறந்தவங்க 2 பேரா? ஒருத்தர் கல்யாணம் முடிச்சிருந்தாரா, பொண்டாட்டி பிரிச்சு இருந்தாரா? ஒரு தாத்தா பிரிஞ்சிட்டாரு. படம் தெரியுது. சரிங்க, தம்பி, உனக்கு கழுத்துல நாகம் சுத்தி இருக்கு. அந்த திருநாகத்தினுடைய உணர்வு அலைகள்லாம் ஸ்திரீயோட சேர விடாத அளவுக்கு அப்படி தடுதல் பண்ணி, அதனால அதெல்லாம் மாற்ற முடியுமான்னு பார்த்தேன். உன்னுடைய முன்னோர்கள் வாழ்ந்த பகுதியில ஒரு சமாதி இருந்திருக்கு. அது நீ பார்த்திருக்கியா? உங்க அப்பாட்ட கேட்டிருக்கியா? கேட்கணும். தாத்தாக்கள் வாழ்ந்த இடத்துல ஒரு சமாதி இருந்துச்சான். நம்ம குடும்பத்துக்கு பாத்தியப்பட்ட சமாதியா. அந்த சமாதியை நம்ம கும்பிடாம விட்டுருக்கோம். ஒரு ஆத்மாவுடைய சாபம் இருக்குன்னு சாமி சொன்னாருன்னு சொல்ல. சரியா? அதனால அந்த சாபத்தை நீக்கி புண்ணியமாக திருமணத்தை நடத்தி வைக்க 2 பிள்ளை பாக்கியம் வளர்க்குது. பௌர்ணமிக்கு முன்னாள் என்னை வந்து பார்த்து கர்மதாமிக்கு. அப்படியா? யாருக்கு? கோயம்புத்தூர் எல்லை அறுவை சிகிச்சை சம்பந்தமாக உடல் பாதிக்கப்பட்டு வந்தது யாருப்பா? அறுவை சிகிச்சை சம்பந்தமாக மட்டும் வாங்க. யாருக்கு ஆபரேஷன்? கவலைப்படாத. எதுக்கு வந்திருக்க? காப்பாக்க தான் வந்திருக்கேன். ஏன் அழுத? தம்பி, பேக்க தூக்கிட்டு போகாத, உட்காரு. சரி உட்காரு. இடத்துல இருக்கு இருக்குங்க. வரலாம் மாமா, பக்கத்துல வந்து உட்காருங்க. முத போய் பார்த்தேன், உடம்புக்குள்ள கற்பப்பைக்குள்ள ஏதோ வீக்கம் இருக்குன்னு சொல்லி ஒரு கதையை வச்சு அறுவை சிகிச்சை பண்ணிட்டாங்க. அதுக்கடுத்து குழந்தை சம்பந்தமான விஷயங்கள்ல அறுவை சிகிச்சை பண்ணிட்டாங்க. அதுக்கடுத்து ஏதோ வயிற்றுல பாதிப்பு இருக்குன்னு சொல்லி ஒரு அறுவை சிகிச்சைக்கு தயாராகி
அது வேற மாதிரி விளைவா இருக்கணும் விதவிதமான டெஸ்ட் எல்லாம் எடுத்து ஆனா டெஸ்ட்ல ஒண்ணுமில்லை ரிப்போர்ட் வந்துச்சு. கால் வரலாறு செல்ல மகளே, உன் பிள்ளைகளுடைய ஆயுள் கணக்குகளை நான் எடுத்து பார்த்தேன். அவளுடைய உயிருக்கும் ஆயுளுக்கும் எந்த ஆபத்தும் வராது. புரியுதாப்பா? 67 வயது வரை இனிமே உடம்புல நோய் வராம காப்பாற்றி தந்தது. அவருடைய பிள்ளைகளும் எதிர்காலத்துல படித்து ஒரு பிள்ளை ஆசிரியை படிக்க என்ன படிக்க ஆசிரியை படிக்க இப்போ உங்களுடைய சொத்துக்கள் சம்பந்தமாக ஒரு சில மனக்குழப்பம் உங்களுக்கு எல்லாம் இருக்கு. அது கடன்களால கைவிட்டு போயிருமோங்கிற ஒரு சில கவலையும் வேதனையும் உங்களுக்கு இருக்கு. உண்மையா? இதுக்கடையில் அடுத்தவங்க கையெழுத்து போட்டு வாங்கின அக்ரிமெண்ட் தோன்றுமான மன வருத்தமும் அடிக்கடி மண்டையை வந்து குடையும். இதெல்லாம் மாத்தி உங்களை வாழ வச்சுட்டு தான் போதுமில்ல செல்லவங்களே. கால் அப்படியா? முருகா நீ வாரியப்பா, என்ன விஷயம்? வரலாம் பார்த்து சொல்றேன். ஆட்டம் ஒரு நாள் 5:50க்கு பழனி மாமலைக்கு சென்று மாலையில 5 மணிக்கெல்லாம் போயிருங்க. முருகப்பெருமான் பச்சை சாத்தி தங்க தெருல உறா வருவான். அப்பொழுது அந்த உறாவுக்கு முன்னால 2 பேரும் சாத்தாங்கமா விழுந்து கும்பிட்டு வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என்று 6 முறை சொல்லி ஆனந்தமாக கும்பிட்டு அங்க கொடுக்கக்கூடிய விபூதியை கொண்டு என்னைய வந்து பாருங்க. உங்களுடைய கடன்களை எல்லாம் தீர்த்து உங்களை ஆனந்தமாக்கி வெற்றியாக்கி. வேற என்னப்பா வேணும்? பக்கத்துல வா, அந்த விபூதி எதையும் கொண்டு வருவேன். அடுத்த மாதம் இது வந்து என்ன மாதம்? தை மாசி மாதம் கொண்டு வா. வேலை வந்து இந்த 2025க்குள்ள வேலை வெற்றியாக்கி தர. புண்ணியம் படைப்பாங்க. வயிறார சாப்பிட்டு போங்க, அறவரையா மட்டும் போயிடாங்க. அதெல்லாம் திசை மாறி போச்சுமா? என்ன தைரியமா இருக்குமா? போமா கருமசாமிக்கு அப்படியா? அப்படியா கருமசாமி, என் மகனுக்கு வேலையும் வேணும், அவனுக்கு நல்ல புத்தியும் தரணும்னு கேட்டு வந்திருக்காங்க. என் மகன் என் பையனுக்கு நல்ல வேலையும் வேணும், அவனுக்கு நல்ல புத்தியும் வேணும்னு கேட்டு வந்திருக்காங்க. யாரும் உன் பையன் எங்கம்மா இருக்கான்? சரி காரணம் இந்த முன்னேற்றத்துக்கும் ஒரு பொருளை காரணமா இருப்பா. கண்டிப்பா கண்டிப்பா ராமன் சந்தேகத்தோடு அது சந்தோஷ கேடு. உன் பையனை பத்தி ரொம்ப அவதூறான வார்த்தைகளும் சந்தேகமான பிரச்சனைகளும் கடன்காரங்களால நிறைய சட்டப்படி இடைஞ்சல் வந்துருங்கிற பயமும் உருட்டு பிறட்டும் பண்ணிக்கிட்டு தேவையில்லாத நண்பர்களை வச்சு கூத்தடிச்சுட்டு அறையலாம். முட்டா பெயர் கால் ஓபன் பண்ணுவா வேண்டாமா? ஓபன் பண்ணுவா வேண்டாமா? பையன்கிட்ட கொஞ்சம் கெட்ட பழக்கமும் கையில இருக்குமா? அதான் நீ சந்தேகப்படுறதுதான் நான் பாட்டு கொடுத்தேன். சந்தேக கேடு அது சந்தோஷ கேடு. ஆமா, ஓபன் பண்ணவா வேண்டாமா கருத்தாமி? அந்த பாக்கெட்டை ஓபன் பண்ணவா வேண்டாமா? அந்த பாக்கெட் அந்த பாட்டில் ஓபன் பண்ணவா வேண்டாமா? அந்த ஓபன் பண்ணவா வேண்டாமா? ஓபன் பண்ணிட்டான். எஸ் கால் எடுத்துவான். வரலாம். உன் பிள்ளைய திருத்தி தாரேன், கடனை தீர்த்து தாரேன். 9 மாத காலம் மன அமைதியா இருக்கணும். தொழில நல்ல வியாபாரம் பண்ணி வெற்றியாக்கிட்டான். செட் பண்ணி கொண்டு வரேன். 2 பொம்பளை வருவா, அதை அவன் எடுத்துட்டு போடுவான். அதான் கட் பண்ணி வச்சுக்கப்பா. கர்த்தாவிக்கு பொறுமை மகளே, என் சொல்ல கேட்டு சந்தோஷமா இல்லை, நிம்மதியா இருக்கு. ஓடு ஏக்க பொறுப்பை பிடிச்சிக்கா. விளக்கம் கேட்டா இங்க போறது வர குழம்பிக்கிட்டே போறேன். சத்தோட கேட்டா கர்மசாமிக்கு ஐயன் கர்மசாமிக்கு ஐயன் கர்மசாமிக்கு அப்படியா?
பத்திரத்தை கையில் வச்சிருக்கேன், அதுக்கு ஒரு வெற்றி கிடைக்கும். கோயம்புத்தூர் என்னுடைய டாக்குமெண்ட் எல்லாம் எடுத்து எல்லாம் ரெடியா வச்சிருக்கேன் சாமி, அதை எனக்கு ஜெயிச்சு கொடுக்கணும்னு ஒருத்தர் கேட்கறாங்க. எதுப்பா அது டாக்குமெண்ட் எடுத்து யாப்பா ரெடியா வச்சிருக்கா? எதுக்கு பார்த்துருக்கீங்க? என்னப்பா டாக்குமெண்ட் எங்க வச்சிருக்கீங்கப்பா? அப்புறம் எங்க இருக்கு எதுக்கு அவங்கள்ட்ட கொடுத்தீங்க உங்க பத்திரத்தெல்லாம்? சரி, சரி, உங்க பேருக்கு ரைட் இருக்காதுல்ல? கார்டு காட்டுவோம், அவனா நம்மளால பாத்திர வேண்டாமா? நீதிக்கு இது ஒரு போராட்டம், இதை நிச்சயம் உலகம் பாராட்டும். இந்த ஒரு முறை காலம் இருக்காங்க, இவங்க பக்கத்துல என்ன தப்பு இருக்குன்னு பாக்கலாம். முதல்ல இருந்தவன் இப்போ உங்களை விரட்டுறவங்க நீங்க காலி பண்ணிக்காங்க, நான் சொல்ல மாட்டேன்னு சேர்த்து ரூபாய் அடிச்சு வாங்கிப்பாங்க. இதுதான் நடந்த சம்பவம். ஆனா நீதிமன்றத்து வழக்குப்படி உங்களுக்கு அந்த இடத்துல இருக்குது, உரிமை இருக்குங்கிறது உண்மைதான். ஆனால் இப்ப நீதிமன்றம் வந்து பார்க்கணும், 4 போலீஸ் வச்சு அவனை பேசணும், அதுக்கு கோர்ட் வந்து ஆர்டர் போடணும். அந்த ஆர்டரை வாங்கி தரேன், சட்டப்படி அங்க இருக்கக்கூடிய உரிமையை உனக்கே உருவாக்கி தரேன், எதிரி உன் பக்கத்துல வராம தடுத்து நிறுத்தி உங்களை வாழ வச்சாரு. நிமிந்து இல்லம்மா வாழ கருதாமிக்கு தேவகோட்டை, தேவகோட்டை என்னோட இஷ்டம் தான், நீங்க சொல்லக்கூடாது. தேவகோட்டை அண்ணன் தம்பி பேரது அன்பாலே இணைந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக முத்து கொடுத்தாக. தேவகோட்டை தலைவன் தலைவி யாராவது தேவகோட்டை தேவகோட்டை சகோதரர்கள் எனக்கு இடைஞ்சல் கொடுக்குறாங்கன்னு சொல்லி வந்திருக்காங்கப்பா. எங்க போயிருக்காங்க? என் கூட பிறந்தவங்க எங்களுக்கு இடைஞ்சல் கொடுக்காங்கன்னு சொல்லி வந்திருக்காங்க. தேவகோட்டை அடுத்து கூப்பிட மாட்டேன். தேவகோட்டை பரிசில் 1 கணவன் மனைவியுமாக வந்திருக்காங்க. அதே தேவகோட்டை எல்லையிலிருந்து என்னுடைய சொத்துக்களை விலையாக்கி என் மன வருத்தத்தை தீர்க்கணும்னு கேட்டு வந்த நீங்க யாரு சார்? தந்தையா? கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். ஒரு காலத்துல குதிரைகள் ஆடு மாடுகள் எல்லாம் பேணி கிடந்த இடம் அது. ஆனா இப்ப சட்டப்படி உரிமையை கொடுக்க முடியும்னு சொல்லி உறுதியாயிடுது. அத வைகாசி மாதம் 20ஆம் தேதிக்கு உட்பட ஒருவரை வந்து வாங்கறதுக்கு நான் அட்வான்ஸ் போட வச்சிருக்கேன். அந்த பிரச்சனைகள் தீர்ந்து அதே போல இன்னொரு சொத்தை உருவாக்குறதுக்கு ஒரு வழிவகுத்து ஜெயித்து தரேன். ஒரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கொஞ்சம் மனக்குழப்பமும் கடன்களும் மனவேதனையும் இருக்கு, அதை தீர்த்து ஜெயிச்சுதான் போதும் தான். வேற என்னப்பா வேணும்? ஒரு முறை கால்
ஆனந்தம். ஒரே வார்த்தையா? மே மாதத்துக்கு பிறகு முக்கிய லீடரை போய் பாப்பான் பையன். அதுல அவனுக்கு பொறுப்பும் கிடைக்கும், நிறைய பணங்கள் பெறும், செல்வாக்காரங்க வைக்க இடத்துக்கு அட்வான்ஸ் போட்டுட்டாங்க, ஜெயிச்சுக்கணும். வந்து என்னை ஆனந்தமா பார்க்கணும், இந்த கனியை அந்த இடத்துல கொண்டு போய் வைக்கணும், இதை வீட்டில் வச்சு சாமி ஜெயிக்கணும். வீட்டு சாமி வெளியில தான் இருக்கு, உள்ள இல்லை. சும்மா பூஜையில வச்சுக்கும்போது நான் வர வச்சுட்டேன். இது கொண்டு வரணுன்னே வந்து அதே தேவகோட்டை பகுதி யார் அங்க நிக்கீங்களா? வாங்க பக்கத்துல வாங்க, இங்க விடுப்பா. என்னப்பா வேணும்? காரணம் சொன்னான். சங்கிலி கருப்பத்தான்னு ஒரு கருத்தாயம் வர எங்க பாருக்கிறாரு இருக்கிறாரு. உன் வீட்டுக்குள்ள போய் பார்த்தேன். சுமார் ஒரு 9 மாதங்களாக அப்படி ஒருத்தர் நாளுக்கு ஒருத்தர் நோய் முடியுமா வேதனைப்பட்டு இருக்கீங்க. வீட்டுக்குள்ள ஏதோ கோடாறு நடந்துருக்குங்கிற ஒரு குழப்பம் உள்ளதுக்குள்ள கோடாங்க எடுத்து கேட்கறதுக்கு பழைய காலத்து மாதிரி வழி இல்லை. அதனால கோடாறு நடந்துருக்கான்னு பார்த்தேன், நடக்கல. ஆனா இது இயற்கையின் சுழற்சி, எல்லாத்தையும் குணமாக்கி வெட்டியாக்கித்தானே. ஒருத்தருக்கு தொழில் தனியில் இருக்கிற வேதனை இருக்கு, அதையும் சரியாக்கி தந்தா போதுங்களா? காரணம் கர்மதானிக்கு 6 மாதத்துக்கு பிறகு குடியேறும். அதே தேவகோட்டை எல்லை வீட்டுல துணைவியை பத்தி கேட்க வந்தோம். எங்கப்பா இருக்கா உன் மனைவி? என்னப்பா நீ எங்கப்பா இருக்க? எதுக்கு தேவகோட்டை காணிக்குடி? எதுக்காக அவன் அங்க போயிருக்கா? ஐம்பதிலும் ஆசை வரும், ஆசையுடன் பாசம் வரும், அந்தரங்கள் கிடையாதம்மா, அது நாட்பட நாட்பட பிரச்சனை தான் அம்மா. பக்கத்துல வந்து உட்கார முடியுமா? அவன் மனதை சீர்திருத்தி கொண்டு சேர்த்தா போதுமா? அடுத்து நீ கோவப்பட்டு எதுவும் கிடைக்க மாட்டிய, பிரச்சனை பண்ண மாட்டிய. சப்பா உன் மேல தவறு இல்லை, அவ கேட்டாலும் அதையும் நான் அவளுக்கும் அப்படிதான் சொல்லுவேன். உன் மேலையும் தவறு இல்லம்மா அப்படிதான் சொல்லுவேன். ஏன்னா யார் மனதும் பாய்ச்சல் கூடாதப்பா. ஏன்னா எல்லா மனதனும் தன் குற்றத்தை ஒத்துக்கிறதே இல்லை. ஆமா, சின்சியரா இருந்தா பொண்டாட்டி கோச்சுக்கிட்டு தான் செய்வா. கொஞ்சம் வளைஞ்சு வளைஞ்சு போனா தான் நல்லா இருப்பா. அதனால நீ கொஞ்சம் வளைஞ்சு போற, ரொம்ப கண்டித்தனா ரயில் ரோடு மாதிரி போறாரு. காலம் புரிஞ்சுக்கிட்டுவியே நல்லா நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் மனது அமைதிக்காது. என்ன எல்லாமே கிடைக்கும். இந்தா ஒரு இடத்துல உனக்கு பணம் கிடைக்கும், அது பரிசாக இருக்கும், கடன்களும் தீரும். ஆமா, மனைவியுடைய மனநிலைகள் மாறும், அவளே போர் வைத்து வருவான். பேசாமலும் சந்தோஷமா அடுத்தவங்களுக்கு நம்ம பொறுப்புடையவே பேசு. சரியா இருக்கணுமா? கர்மசாமிக்கு காங்கேயம் 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 பஸ்ல ரொம்ப வேகமா போவோம். ரோட்ல அப்ப நின்னாலும் தெரியாது, ஆத்தா நின்னாலும் தெரியாது. சடனடி பார்க்கணும். நம்ம அப்பா மாதிரி தெரிஞ்சுத, நம்ம ஆத்தா மாதிரி தெரிஞ்சுத, ஆனா முகம் தெரியுமா ஒழுங்கா? அந்த மாதிரி வாழ்க்கையின் வேகத்துல பிள்ளைகள் முகம் தெரியாம போன பொண்டாட்டியும் உண்டு. பிள்ளைகள் முகம் தெரியாம பொண்டாட்டி முகம் தெரியாம இன்னொருத்தரோட போய் சேர்ந்த புருஷனும் உண்டு. உண்டுமா கிடையாதாடா? ஆனா உன் வீட்டுக்குள்ள போய் பார்த்தேன், நீ பெத்த 2 பிள்ளைகளை விட்டுட்டு உன் பொண்டாட்டி இன்னொரு வாழ்க்கையை தேடி ஓடிட்டீங்க. காரணம்
இப்போ உன் மனது தெய்வமே தஞ்சம்னு இருக்கு. எப்படி இருக்கு? தெய்வமே தஞ்சம்னு இருக்கு. மண்ணுக்கு மரம் பாரமா, மரத்துக்கு இலை பாரமா, கொடிக்கு காய் பாரமா. இப்ப அவ வேணுமா? என்னப்பா காலங்கள் ஓடி போச்சு, ஆண்டுகள் ஓடி போச்சு, இவ்வளவு நாள் கழிச்சும் அவ வேணும்னு சொல்றியே, என்ன மரத்துல சொல்லுது நீ? அதுக்காக சொல்றேன். காரணம் மண்ணுக்கு மரம் பாரமா, பெற்றெடுத்த குழந்தை தாய்க்கு பாரமா. சுரைக்காய் கொடி சின்னது, சுரைக்காய் பெருசு. பூசணிக்காய் கொடி சின்னது, பூசணிக்காய் பெருசு. தடியங்காய் கொடி சிறியது, அந்த காய் பெருசு. ஆனாலும் அந்த கொடி எடுத்தையும் தாங்கி உண்மையா இல்லையா? புள்ள இன்னொருத்தன் ஒரு புள்ள ஒரு பையனை போய் மிதிச்சா அவனுக்கு வரி, அதே புள்ள தாயை மிதிக்கும், தாய்க்கு வரிக்க. தாப்பனை தூக்கும் பொழுது நெஞ்சில ஒரு மிதி மிதிக்கும். இதுல என்னைய மிதிக்கிற அப்படின்னு ஏதாச்சுமா என் பிள்ளை மிதிக்கவே பாருங்க. அதான் பெத்தவங்களுக்கும் மத்தவங்களுக்குள்ள வித்தியாசம். இந்த பிள்ளைகளை பேணி வளர்க்கக்கூடியதுல முதல்ல இருமாப்புற பேசாம இருந்தான். அதுல அவன் திமிரு போயிட்டா, ஆண்டவன் பார்த்துக்கிடுவான் அப்படி. ஆனா இன்னைக்கு பிள்ளைகள் வளர்ந்து பக்குவப்பட்டு வருகிற பொழுது நீ பொறுத்திருக்கலாமப்பா, நீ பக்குவமா இருந்திருக்கலாமப்பா அப்படின்னு இந்த பிள்ளைகளுக்கு வரவு செலவு பார்க்கறது பணத்தை தான் கொடுக்க முடியும். சில சேவைகளை தாய் செய்யக்கூடிய சேவையை தந்தை செய்ய முடியுமாடா? அதனால்தான் ஒரு ஆண் என்று பெண் என்று பகவான் படைத்தான். 1000 பகையே இருந்தாலும் குடும்பத்தை நடத்துறதுக்கு பொருத்தம் இருக்கணும், கொண்டாடி இருக்கணும். உண்மையா இல்லையா? இருக்கும். இப்ப கண்ண முடு அவ வருவாளா வர மாட்டாடான்னு பாக்குறா பாரு. எல்லாரும் ஒரு முறை இவன் மேல இறக்கப்பட்டு நம்ம ஐயா கருப்பசாமியை கூப்பிடுங்க பாப்போம். கருப்பசாமிக்கு பாண்டி சித்தருக்கு அவனே உன் முன்னாடியே வரட்டி விட்டுருவான். உன் பிள்ளைகளை பார்க்கறதுக்கு அவன் வந்து சேர்ப்பான். சந்தோஷமா இருக்கு. என் காத்துல இருக்கிற 2 பூமையும் இருக்கு உன் கையில. இனி குடும்பத்தோட உன்னை பார்ப்பேன். நல்லா இருக்க செல்லமா இருக்கு. நானே தஞ்சம் வந்து திருநீரை பூசு, புண்ணியமும் அடைவான், வெற்றியும் அடைவான். கருப்பசாமிக்கு டியூட்டி பாப்பன்ப்பா. 3 முத்தரை விநாயகா 3